தமிழ்ஞான முருகர்களுக்கு வணக்கம். பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம். சிந்து முதல் வைகை வரை. இயல் 4. சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம். திராவிட மக்களின் தோற்றமும் திராவிட கருதுகோளும். திராவிடர்கள் அடிப்படையில் மலை மக்கள். அம்மக்கள் பொது யுகத்துக்கு முன் 4000 வாக்கில் வடகிழக்கு ஈரானில் உள்ள மலைப்பகுதிகளில் வசித்தார்கள். அதன் பிறகு ஒரு காலகட்டத்தில் திராவிட மொழிகளை பேசும் பல்வேறு குடிகளாய் தங்களது இனக்குழுவிலிருந்து பிரிந்தனர். அவர்களில் முதலில் வந்தவர்கள் வடமேற்கு திராவிட மொழி பேசுபவர்கள் ஆனார்கள். அம்மக்களே சிந்துவெளி பண்பாட்டு மக்களின் இனம், மொழி, அடையாள உருவாக்கத்தில் பெரும் பங்கு ஆற்றியிருக்கக்கூடும். கமில் சுவலபில். மனிதர்களின் மொழிகள் எவ்வாறு எங்கே தோன்றி வளர்ந்து உலகம் முழுவதும் பரவின என்பதனை புரிந்து கொள்ள வரலாற்று மொழியியலாளர்கள் பின்பற்றும் மொழி மர மாதிரி லாங்குவேஜ் ட்ரீ மாடல் உதவுகிறது. பல்வேறு மொழிகளுக்கிடையே காணப்படும் பொது கூறுகளை இனம் கண்டறிய ஒப்பீட்டு மொழியியல் பயன்படுகிறது. ஒரு வகையில் பல்வேறு உயிரினங்கள் மற்றும் அவற்றின் துணை இன வகைகள் பரிணாமம் பெற்று தோன்றி வளர்வதைப் போல ஒரு தொல் மொழியிலிருந்து ஒன்றோடு ஒன்று நெருக்கமுள்ள பல மொழிகள் உருவாகின்றன. இது பற்றி பீட்டர் பெல்வுட் பின்வருமாறு கூறுகிறார். பழங்கால புலப்பெயர்வுகளை பற்றி ஆராய்வதற்கான அடிப்படையான மூலத்தரவுகளாக மொழி குடும்பங்கள் விளங்குகின்றன. வரலாற்று ஆவணங்களின் அடிப்படையில் ஆராய்ந்தால் இத்தகைய மொழிகள் நெடுந்தூரம் பயணித்து பெருமளவில் பரவி நிலை பெற்று ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகையின் நெடுங்கால பேச்சு மொழியாக வளர்வதற்கு காரணம் அம்மொழி பேசும் மக்களின் புலப்பெயர்வுகளே. இத்தகைய மொழி பரவல் சில மேல்தட்டு அறிவுஜீவிகளின் தாக்கத்தால் மட்டும் நிகழ்வது அல்ல. பெல்வுட் 2014-2. திராவிட மொழி குடும்பம் என்ற கருத்தாக்கத்தை 1856 ராபர்ட் கார்டுவெல் முன்வைத்தார். இந்த கருத்தாக்கம் யுரேஷிய நிலப்பரப்புகளில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலகட்டத்தின் பிற்பகுதியில் நிகழ்ந்த புலப்பெயர்வுகளுக்கு மட்டுமன்றி இந்தோ ஐரோப்பிய மற்றும் ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக் போன்ற மொழி குடும்பங்களை சார்ந்த மொழிகளை பேசும் மக்களிடையே வரலாற்றுக்கு முற்பட்ட காலகட்டங்களில் நிகழ்ந்த ஒட்டுறவுகளை அறியவும் பெருமளவில் உதவியிருக்கிறது. தற்போது இந்திய துணைக்கண்டத்தில் திராவிட மொழி பேசுபவர்களின் எண்ணிக்கை பெரும்பான்மையாக இல்லை என்பது உண்மைதான். ஆனால் வரலாற்றுக்கு முற்பட்ட காலகட்டங்களில் இந்திய துணைக்கண்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திராவிட மொழிகள் பெருமங்களிப்பு செய்துள்ளன. இன்றைய சூழலில் திராவிட மொழிகள் பெரும்பாலும் தென்னிந்திய மற்றும் மத்திய கிழக்கு இந்திய பகுதிகளிலும், வட இந்தியாவின் சில பகுதிகளிலும், பாகிஸ்தானின் சில பகுதிகளிலும் பேசப்படுகின்றன. திராவிட மொழி குடும்பத்தை பொறுத்தவரையில் காலத்தால் பொது யுகத்துக்கு முற்பட்ட கல்வெட்டுகள் சில முக்கியமான மொழிகளில் மட்டுமே கிடைக்கின்றன. இருப்பினும் இம்மொழி குடும்பம் தொன்மையானது. வேத சமஸ்கிருத மொழியிலேயே மொழி குடும்பத்தின் தாக்கத்தை காண முடிகிறது. இத்தகைய மொழியியல் சான்றுகளால் இந்தியாவில் தற்போது திராவிட மொழிகள் பேசப்படும் பகுதிகளை விட ஒரு காலத்தில் பரவலாக பேசப்பட்டன என்ற உண்மை புலனாகிறது. திராவிட மொழி குடும்பம் 4500 ஆண்டுகளும் தொன்மைமிக்கவை என்று மொழியியல் ஆய்வுகள் கணக்கிட்டு கூறுகின்றன. இப்போது தென்னிந்தியாவில் பேசப்படும் திராவிட மொழிகள் இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதிகளில் பேசப்படும் திராவிட மொழிகளோடு தொடர்புள்ளவையாக கருதப்படுகின்றன. மொழியியல் அறிஞர் ஃபர்ரோ ரிக்வேதத்தில் காணப்படும் சில திராவிட மொழி குடும்ப சொற்களை மேற்கோள் காட்டி அதன் அடிப்படையில் பஞ்சாப் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் ஒரு காலகட்டத்தில் திராவிட மக்கள் பெருமளவில் வாழ்ந்தார்கள் என்று கூறுகிறார். திராவிட மக்களை மலை மக்கள் என்று அழைக்கும் கமில் சுவலபில் அம்மக்கள் பொது யுகத்துக்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு வடகிழக்கு ஈரானிய மலைப்பகுதிகளில் வாழ்ந்திருக்கக்கூடும் என்றும் அவர்கள் சிந்துவெளி பண்பாட்டின் இன மொழி அடையாளத்தில் பெரும் பங்காற்றி இருக்கக்கூடும் என்றும் குறிப்பிடுகிறார். இந்த வகையில் திராவிட மக்களின் வடமேற்கு தொடர்பையும் சிந்துவெளி பண்பாட்டில் அவர்கள் ஆற்றியிருக்கும் பங்கையும் ஒருங்கிணைத்து பார்த்து கமில் சுவலபில் ஒரு முக்கியமான புதிய புரிதலை முன்வைக்கிறார் என்றால் அது மிகையாகாது. சிந்துவெளி பண்பாட்டை உருவாக்கியவர்கள் திராவிடர்களே என்று குறிப்பிடும் திராவிட கருதுகோளும் திராவிட மக்களின் தோற்றத்தை இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதிகளிலும் அதையும் தாண்டிய மத்திய தரைக்கடல் பகுதிகளிலும் கொண்டு இணைக்கும் கோட்பாடுகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையானவை.
எனவே சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட கருதுகோள் பற்றிய தரவுகளை விவாதிக்கும் முன் திராவிட மொழிகளை பேசும் மக்களின் தோற்றம் பற்றிய பல்வேறு கருதுகோள்களையும் கருத்தாக்கங்களையும் தொட்டு செல்வது பொருத்தமாக இருக்கும். திராவிடமும் யூராலியமும். திராவிட மொழிகள் இந்திய துணைக்கண்டத்தில் தற்போது பேசப்படும் பகுதிகளிலேயே தோற்றம் பெற்றதாக தொடக்கத்தில் கருதப்பட்டன. ஆனால் முன்னொரு காலத்தில் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதிகளில் திராவிட மொழிகள் நெடுங்காலமாக பேசப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு பற்றி டெய்லர் முன்மொழிந்தார். திராவிட மொழிகள் எலமைட் அல்லது யூராலிக் மொழி குடும்பத்தோடு தொடர்புடையவை என்பது அவரது கருத்து. மத்திய கிழக்கு மற்றும் வடக்கு ஐரோப்பாவிலும் வடக்கு ஆசியாவிலும் பேசப்பட்ட சில மொழிகள் யூராலிக் மொழிகள் என்று அழைக்கப்பட்டன. பின்னிஷ், எஸ்டோனியன், ஹங்கேரியன், சமி போன்ற முக்கியமான மொழிகள் இந்த மொழி குடும்பத்தை சேர்ந்தவை. இந்த கருதுகோளை முடிவாக நிறுவக்கூடிய சான்றுகள் இல்லை என்றாலும் இதை முற்றிலுமாக புறக்கணித்து விடவும் முடியாது என்பது சவுத்வர்த்தின் கருத்தாகும். யூரல் ஆல்டிக் மொழிகளுக்கும் திராவிட மொழிகளுக்கும் இடையிலான வேர்நிலை தொடர்புகள் பற்றி 1913 பல்வேறு சான்றுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இது பற்றி மேலும் அறிய விரும்புவோர் ஸ்டீபன் டெய்லரின் திராவிடியன் அண்ட் யூராலியன் த லெக்சிக்கல் எவிடன்ஸ் என்ற நூலை படித்தறியலாம். திராவிடம் மற்றும் யூரல் ஆல்டிக் மொழி குடும்பங்களுக்கு இடையிலான தொடர்புகள் மற்றும் இதுவரை செய்யப்பட்டுள்ள ஆய்வுகள் பற்றி பத்ரிராஜு கிருஷ்ணமூர்த்தி தி திராவிடியன் லாங்குவேஜஸ் என்ற நூலில் விரிவாக குறிப்பிடுகிறார். தமிழ் சுலபின் ஆய்வு பற்றியும் அவர் தொட்டு செல்கிறார். இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய சான்றாதாரங்கள் போதுமானவை அல்ல என்ற கருத்து நிலவினாலும் யூரல் ஆல்டிக் திராவிட மொழி தொடர்பு பற்றிய கருதுகோள் ஊக்கம் அளிப்பதாக இருக்கிறது என்று தமிழ் சுலபில் கூறுகிறார். ஆப்பிரிக்க திராவிட கோட்பாடு. திராவிட மொழிகளுக்கும் ஆப்பிரிக்காவில் பேசப்படும் நிகர் காங்கோ மொழி கூட்டத்துக்கும் ஒரு தொப்புள் கொடி உறவு இருப்பதாக C.A. விண்டர்ஸ் கருதுகிறார். தொல் திராவிட மக்கள் அரேபியாவின் வழியாக புலம்பெயர்ந்து இந்தியாவை அடைந்தார்கள் என்பது இவரது கருத்து. இந்தியாவில் குடியமர்ந்த ஆதி மக்கள் நெக்ரிடோஸ் இனத்தை சேர்ந்தவர்கள் என்ற கருத்தும் நெடுங்காலமாகவே நிலவுகிறது. பொது யுகத்துக்கு 3000 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவில் உள்ள நூபியா புஷ் பகுதிகளில் வாழ்ந்த சி குழு பண்பாடு எனப்படும் நேசர் நில பண்பாட்டை சேர்ந்தவர்களும் தொல் திராவிடர்கள்தான் என்கிறார் விண்டர்ஸ். மானுடவியல் மற்றும் மொழியியல் சான்றுகளின் அடிப்படையில் புதிய கற்காலம் எனும் காலகட்டத்திற்கு, அதாவது பொது யுகத்துக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட மற்றும் மாண்டே மொழிகளை பேசிய மக்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து புலம்பெயர்ந்தார்கள். அவர்கள் சி குழுவை சேர்ந்தவர்கள். அம்மக்கள் முதலில் ஈரானில் குடியேறி அங்கிருந்து மத்திய ஆசியாவிற்கும் சிந்துவெளி பகுதிக்கும் புலம்பெயர்ந்தார்கள் என்பது அவரது கருத்தாகும். திராவிட மொழி பேசும் மக்கள் இந்தியாவில் தோன்றியவர்கள் அல்ல, அவர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவர்கள் என்ற கருத்தை பெர்னார்ட் ஜர்ஜண்ட் என்ற அறிஞரும் முன்வைக்கிறார். இக்கருத்தை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு தொல்லியல் சான்றுகளும் முன்வைக்கப்படுகின்றன. கருப்பு சிவப்பு பாண்டங்கள், செங்குத்து பாறைகளால் வேலி போல் சூழப்பட்ட பொது புதைகுழிகள் ஆகியவை திராவிடம் மற்றும் ஆப்பிரிக்காவின் நூபியன் பண்பாடுகளுக்கு இடையிலான பொது கூறுகள். கருப்பு சிவப்பு பாண்டங்கள் நூபியாவிலிருந்து தெற்கு முகமாக மெசபடோமியா மற்றும் ஈரான் வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்ததாக கருதப்படுகிறது. குஜராத்தில் உள்ள சிந்துவெளி அகழாய்வு இடமான லோத்தலில் கிடைத்திருக்கும் கருப்பு சிவப்பு பாண்டம் அதே சமகாலத்தை சேர்ந்த எகிப்திய மற்றும் மேற்கு ஆசிய மட்பாண்ட மரபோடு தொடர்புடையது என்று கருதப்படுகிறது. ஹரப்பா பண்பாட்டின் இறுதி கட்டத்தில், அதாவது பொது யுகத்துக்கு முன் 1700 என்ற காலகட்டத்தை ஒட்டி கருப்பு சிவப்பு பாண்டம் மத்திய இந்தியா, வடக்கு தக்காணம் மற்றும் கங்கை சமவெளியின் சில பகுதிகளில் பரவியதாக கருதப்படுகிறது. இப்பகுதிகளில் எல்லாம் கருப்பு சிவப்பு பாண்டங்கள் அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. தென்னிந்தியாவில் பல இடங்களில் கிடைத்துள்ள, எடுத்துக்காட்டாக ஆதிச்சநல்லூர் கருப்பு சிவப்பு பாண்டங்கள் லோத்தல் பாண்டங்களோடு ஒப்பிடத்தக்கவை. இதை போன்ற பாண்டங்கள் மதுரைக்கு அருகே கீழடையில் தற்போது நடைபெற்று வரும் அகழாய்வுகளில் கீழ் அடுக்குகளில் கிடைத்துள்ளன.
கரூர் அருகேயுள்ள திருக்காம்புலியூரில் இத்தகைய கருப்பு சிவப்பு பாண்டங்கள் கிடைத்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. கருப்பு சிவப்பு பாண்டங்கள் ஒரு வகையில் தென்னிந்தியாவின் முத்திரை பாண்டங்கள் என்று கருதத்தக்க வகையில் பரவலாக கிடைத்துள்ளன. இந்த மட்பாண்டங்கள் இன்றிலிருந்து 5500 ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தில் கெர்மா வம்சாவளி ஆட்சியின் போது புழக்கத்தில் இருந்த நூபியன் மட்பாண்டங்களோடு தொடர்புடையவை என்ற கருத்தை அகழாய்வாளர் லால் முன்வைத்தார். தென்னிந்திய மட்பாண்டங்களில் காணப்படும் பானைக்கீரல்கள் சிந்துவெளி குறியீடுகளோடு ஒப்பிடத்தக்கவை என்ற கருத்தை குருமூர்த்தி மற்றும் லால் ஆகிய ஆய்வாளர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். தமிழ்நாட்டு பானைகளில் காணப்படும் பானைக்கீரல்களை பிராமி வடிவத்தோடு ஒப்பிடும் குருமூர்த்தி இக்கீரல்களில் ஹரப்பா பண்பாட்டு காலகட்டத்தின் வடிவத்தின் தொடர்ச்சி தென்படுவதாக குறிப்பிடுகிறார். உடற்கூறுகளின் அடிப்படையில் திராவிடர்களுக்கும் ஆப்பிரிக்கர்களுக்கும் இடையே காணப்படும் பல்வேறு ஒற்றுமைகளை தாப்பா அரவாணன் குறிப்பிடுகிறார். தலை மண்டையோட்டு அளவு, மூக்கெலும்பு அளவு, உடல் தோற்றம் மற்றும் குருதி வகை அடிப்படையில் இந்த ஒப்பீடு நிலவுவதாக அரவாணன் கூறுகிறார். மேலும் ஆப்பிரிக்க மக்கள் மற்றும் திராவிட மக்களிடையே நிலவும் நாக வழிபாடு, அமுன் மற்றும் அம்மா கோட்பாடுகளின் தொடர்பு, முருகன் வழிபாடு போன்ற பல்வேறு பின்னணிகளில் இத்தொடர்புகளை அரவாணன் விவரிக்கிறார். திராவிட மொழிகளுக்கும் நிகர் காங்கோ மொழிகளுக்கும் இடையிலான 10 பொதுக்கூறுகள் பற்றி இவர் குறிப்பிடுவது மேலும் ஆராயப்பட வேண்டும். எனினும் இந்த நூலின் மைய நோக்கம் இதுவல்ல என்பதால் இந்த விவரங்களே போதுமானவை. மத்திய தரைக்கடல் கோட்பாடு குறித்து நாளை அறிவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.